This video is sponsored by Macho TMT Bars. உங்கள் வீட்டுக்கு TMT Bars வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெல்கம் டு another video from Civil Engineering Simple தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டும்போது நிறைய மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக கேர் பண்ணுறதே இல்லை. பட் ஆனால் ஃபியூச்சரில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கட்டுமானம், அதாவது வீடு கட்டும்போதே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் நம்மளால் செலவு குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் செய்யணும். இது வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியுமெல்லாம். இது பண்ணியிருந்தால் நம்மளோட வீடு கட்டுறதுல ஒரு குறிப்பிட்ட செலவு கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி வீடு கட்டுறதுல இருக்க சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டும்போது இந்த சீலிங்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து கான்க்ரீட்டில் சீலிங் போகிறோம். சீலிங் மேலே என்ன பண்ணுவோம், கரெக்டாக புள்ளி போட்டுட்டு நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுவோம். சீலிங் வந்து அதாவது அந்த கான்க்ரீட் வந்து ஒரு மெட்டீரியலாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு எம் சாண்டோ இல்லை ரிவர் சாண்டோ சிமெண்ட்டோட ஒரு கலவையில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுறோம். ஸோ ரெண்டோட பிணைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வந்து எனக்கு உறிஞ்சி விழுது, நிறைய கிராக்லாம் வருது, மொத்த பேச்சஸாகவுமே நம்ம வீட்டில் கீழே உட்காந்துருக்கோம், கீழே விழுந்துருது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீலிங் வந்து பிளாஸ்டிங் பண்ணாமே விட முடியும். அதுக்கு ஒரு என்ன முக்கியமான ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபோம் சீட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திருக்கும். இந்த சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அந்த சட்டரிங் ஒரு பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து சீட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சீட் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரியான ஃபோம் சீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிளைனான ஒரு கான்க்ரீட் அப்படிங்கிறது ரெடி ஆகுது. பிளைனான கான்க்ரீட் ரெடி ஆகிறதுனால நீங்கள் வந்து அதுக்கு பிளாஸ்டிங் பண்ண தேவை. பட் ஆனால் ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, நீங்கள் பட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஃபால் சீலிங் போகிற மாதிரி இருக்கும். பெரிய கமர்ஷியல் பில்டிங்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா, ரொம்ப உயரமான அடுக்குமாடி கட்டிடங்கள், நிறைய கமர்ஷியல் பில்டிங்லாம், நிறைய பெரிய ஸ்பேஸ்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக சீலிங் வந்து பிளாஸ்டிங் பண்ணவே மாட்டாங்க. அதுக்காக ஆகக்கூடிய செலவு கட் பண்ணிவிட்டு நேராக ஃபால் சீலிங் அப்படிங்கிறத போட்டுருவாங்க. ஸோ பிளாஸ்டிங் அங்கே பண்ணவே மாட்டாங்க. பூச்சிவாலை அப்படிங்கிறது அந்த சீலிங்கில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோம் சீட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கான்க்ரீட் பார்க்கறதுக்கு நல்லா ப்ளைனாக கிடைக்கும். இந்த சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்க கடைகளில் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஒரு 2mm 3mm இந்த மாதிரி நிறைய திக்னஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ₹1 ₹1.5 அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வரும். நீங்கள் 500 ஸ்கொயர் ஃபீட் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 700 அதுக்குள்ள தான் அமையும். பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, அதாவது அந்த கம்பி கட்டி ராடெலாம் போகிறீங்களா, அதுக்கு முன்னாடியே சீட்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஃபோம் சீட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஆகக்கூடிய செலவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கன்சீல் பைப் போட்டுருவோம். இது வந்து லைட் வெயிட் PVC பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லாம் உள்ளே நம்ம கொடுக்கறதுக்காக, அந்த ப்ரொவிஷனுக்காக இந்த பைப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே செட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பரான கட்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராப்பரான கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ, மேபி பெரிய ஒயர் போகிறோன்னா 1.5 இன்ச் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை 3/4 இன்ச் போகிறோன்னா ஸோ அதுக்கான க்ரோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எடுத்துருக்கணும். இன்னொன்று, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராக் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிளாஸ்டிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ணியிருப்போம். அதாவது கட்டுவேலை, அதாவது செங்கல் கட்டுவேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ரூ எடுத்துகிட்டு பைப் போட்டால் ப்ராப்ளம் இருக்காது. பிளாஸ்டிங்கே பண்ணதுக்கப்புறமா க்ரூ எடுத்துகிட்டு இந்த பைப் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் பண்ணிங்கன்னா ஸோ ஆல்ரெடி இருந்த பிளாஸ்டிங்கோட இது வந்து கரெக்டாக மெர்ஜ் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிராக் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துகிட்டு க்யூரிங் அப்படிங்கிறத பண்ணணும். தண்ணி வந்து கரெக்டாக ப்ராப்பராக இதுக்கு விட்டால் மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய கிராக் வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு DB பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. DB பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட MCBலாம் ஃபிட் பண்ணுவாங்க. மெயின் பாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயின் பாக்ஸ் அப்படிங்கிறது வீட்டோட எலக்ட்ரிக்கலுக்கான அந்த ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா EB, அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டோட மெயின் பாக்ஸுக்கு கரண்ட் சப்ளை வந்து அதுலேருந்து இது வரும். இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுக்க வரும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட மொத்த கண்ட்ரோலுமே இருக்கும். ஸோ இதோட பிளாஸ்டிங்காக இருக்கட்டும், இதோட ஃபிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இதில் கரெக்டாக தெளிவாக இருந்துக்கணும். ஸோ இதோட ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்சீல் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் பைப்ஸ்லாம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து ப்ராப்பராக இதுக்கு க்ரூவ் எடுத்து உள்ளே செட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று, இந்த சுற்றி நம்ம இதை வந்து இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்றி நம்ம வந்து உடைச்சி எடுத்திருப்போம் வாலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிளாஸ்டிங் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக இதில் என்ன பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவரு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் வாலாக இருக்குங்கிற பட்சத்தில், வீட்டோட வெளி சைடில் இருக்குங்கிற பட்சத்தில் இது ஒரு 9 இன்ச் வாலாக இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 இன்ச்சுக்கு மேலே பெனட்ரேட் ஆகி உள்ளே இருக்கும். ஸோ அந்தாண்ட சைடு ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இந்தாண்டையும் கரெக்டாக பிளாஸ்டிங் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்லோ இந்த சைடு சுற்றி இருக்க இடங்களில் தண்ணி வந்து ஊடுருவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த EB பாக்ஸ்க்குள்ளே தண்ணீர் வந்து ஊடுருவது வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிளாஸ்டிங்கில் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். ஸோ எப்படி கரெக்டாக பிளாஸ்டிங் பண்ணுறது, தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எப்படி இதை சுற்றி பிளாஸ்டிங் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உள்ளே இருக்க செவத்துக்குள்ளே
செவருக்குள்ளே இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அவுட்டர் வாலில் இருக்க செவருக்குள்ளே இருந்ததுன்னா இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் வந்து ஜல்லி இருக்குல்லைங்க, ஜல்லி செங்கலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக காம்பேக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து பிளாஸ்டிங் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டிவி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவத்தோட அந்த லெவல்லே நீங்கள் வைக்கக்கூடாது. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச் வெளியே நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் இதுக்கு மேலே டோர் போட முடியும். ஏன்னா டோர் இல்லாமல் தான் முதல்ல இதை ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் டோர் போடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் சரி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான பொசிஷன் பண்ணணும். இங்கே இருக்க பைப்ஸ்லாம் எப்படி பார்த்திங்கன்னா மொத்த வீட்டோட ஏசி பாயிண்டாக இருக்கட்டும், மொத்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் ஸ்விட்சஸாக இருக்கட்டும், ஜங்ஷன் பாக்ஸாக இருக்கட்டும், மொத்த வீட்டோட எலக்ட்ரிக்கல் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வரும். ஸோ இங்கே இருக்க எம்சிபியை நம்ம ஆஃப் ஆன் பண்ணாலே மொத்த வீடோட கரண்ட்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். பட் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் சைடில் வந்து பிரேக்கேஜ் ஆகுது, விரிசல் விடுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, ஃப்ரேம்ஸோட கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சப்போர்ட்டிங் ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டிங் ரீப்பர்ஸ் 2 கார்னர்லையும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயோ நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இதை வந்து கலட்டி தட்டி எடுத்துடுறாங்க. இதை எப்போ தட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ செவுத்தில் வந்து இதை ஃபிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இதை தட்டி எடுக்கணும். ஸோ அன்ன வரைக்கும் தட்டி எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் நடுவில் தட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் எப்பயுமே காற்றுல வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சப்போர்ட்டுமே போயிடுச்சுன்னா ஸோ அதுக்கான அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது, இந்த ஃப்ரேமே இருக்குது. இதை நீங்கள் வந்து செவுத்தில் வச்சிங்கன்னா செவுத்தோட சப்போர்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. எப்பயுமே நம்ம வீட்டுக்கு நிலம் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இந்த சப்போர்ட்டிங் ரீப்பர்ஸை கட் பண்ணி எடுக்காதீங்க. நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா எடுங்க. ஸோ அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வீடு கட்டும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம கேர்டாக இருக்கணும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட வாழ்நாள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எங்கெங்கே கிராக் வருது அப்படிங்கிறது முன்னாடியே மானிட்டர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக கேர்டாக இருந்தீங்க அப்படின்னா கிராக் வராது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பயனுள்ள தகவலாக இருக்குது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். வீடு கட்டுறது மற்றும் லோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போட்டுட்ருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் செல்லதுரை. பை. This video is sponsored by Macho TMT Bars.